வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம டயலாக்ஸ் சேனல்ல ரொம்ப ஈஸியான சுவையான ஸ்டஃப்ட் பிரிஞ்சால் ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 1/4 கிலோ, துருவிய தேங்காய் 1 கப், காய்ந்த மிளகாய் 3, வெங்காயம் 2, மல்லி இலை 1 கைப்பிடி, எண்ணெய் 6 முதல் 7 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச மிளகாவையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அடுத்ததா துருவிய தேங்காய் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கணும். தேங்காய் வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நறுக்கிய கொத்தமல்லி இலை, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். இது ஆறுற நேரத்தில் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணியில் உப்பு கலந்து வச்சுக்கலாம். நல்லா கழுவுன கத்திரிக்காவை 4 கீறி இப்போ அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்படி செய்கிறதுனால கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கும். வறுத்த மசாலா ஆறிடுச்சு. இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொரகொரன்னு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இந்த மசாலாவை எடுத்து நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய்க்கு நடுவில் ஸ்டஃப் பண்ணிக்கணும். எல்லா கத்திரிக்காய்க்குள்ளேயும் இந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடணும். ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிற பிரிஞ்சாலை கவனமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். மூடி போட்டு வேக விட்டுட்டு அப்பப்போ அதை திறந்து கிளறி விட்டு கத்திரிக்காவை நல்லா வேக விடணும். கத்திரிக்காய் நல்லா வெந்ததும் அதோட தோல் சுருங்கிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்டஃப் பிரிஞ்சால் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு.